கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறும ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15வது வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14, 15ஆம் வசனங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதும்பொழுது அதை கேட்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். ஆகவே யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அந்த விசுவாசிகள் ஏற்கனவே நித்திய ஜீவனை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசமானது பெருகிக்கொண்டே இருக்கிறது. அந்த விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் இன்னும் மென்மேலும் தேவனை நெருங்கி ஜீவிக்கும்படியாக இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ஆகவே அவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கருத்தை இந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். யார் அவர்கள்? விசுவாசிகள், விசுவாசத்திலே வளரக்கூடியவர்கள். தேவன் மீது அவர்களுடைய விசுவாசமானது பெருகியிருக்கிறது. அவர்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் கேட்டால் என்று சொல்லப்படாமல் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மனம் விரும்பினதை, மாம்சம் விரும்பினதை எல்லாம் ஜெபத்திலே கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் கூட ஆண்டவர் அதற்கு பதிலளிக்க மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்கள், நம்முடைய ஜெபத்திற்கு எப்பொழுது அவர் செவி கொடுக்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே நான் விரும்பினதையெல்லாம் ஜெபத்திலே கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் கூட ஆண்டவர் அதை நிறைவேற்ற மாட்டார். அதற்கு தடை சொல்லுவார், அதை நிறுத்தி வைப்பார். ஆகவே காற்றிலே சிலம்பம் பண்ணுவர்களாக நாம் இருப்போம். எந்த ஒரு பலனும் இல்லாமல் சொன்னதே சொல்லிக்கொண்டு நாம் காணப்பட்டு கொண்டிருப்போம். ஆகவே தான் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லுகிறார். நாம் எதை கேட்டாலும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே கேட்ட காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே அது நிறைவேற்றிவிட்டார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி யோவான் நமக்கு அறிவுறுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்திற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்பொழுதுமே நாம் கேட்கிற ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செவி மடுத்து அதை தர வேண்டும் என்று விரும்புகிறோம். அது இயற்கை தான், அது மனுஷனுடைய சுபாவம்தான். பாருங்கள், நான் ஜெபிக்கும்பொழுது என்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு செவி சாய்க்க வேண்டும் என்பது மனுஷனுடைய எண்ணம். தாவீதுக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. ஆகவே உம்முடைய செவியை சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று அவன் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்டு எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்யணும்?
அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் அநேக நேரம் ஜெபத்திற்கு அவர் தடை சொல்லுகிறார், அல்லது கொஞ்சம் பொறு என்று சொல்லுகிறார். இது உனக்கு வேண்டாம் மகனே என்று அவர், மகனே மகளே என்று நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு நல்ல தகப்பன் என்பவர் யார்? ஒரு நல்ல தகப்பனானவர் பிள்ளைகள் கேட்ட எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பவராக இருக்க முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது இப்பொழுது வேண்டும், எப்பொழுது இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வாங்கி கொடுக்கலாம் இல்லது என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்திருப்பவர் தான் நல்ல தகப்பன். ஒரு பிள்ளை ஒரு கத்தியை பார்த்து கேட்கிறான், அதை வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைக்கு அந்த கத்தியின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட தகப்பன்மார் அந்த பிள்ளையை நேசிக்கிறபடியால், உனக்கு வேண்டவே வேண்டாம் மகனே, அதை உனக்கு கையாள தெரியாது என்று சொல்லி மறுக்கிறார். அந்த பிள்ளையாண்டான் அடம்பிடித்து அழுதாலும் கூட கண்டிப்புடன் அதை தகப்பனானவர் வாங்கி கொடுப்பதில்லை. ஏன்? அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் நமக்கு நல்லது என்று தோன்றுகிற காரியங்களை நாம் கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் அவர் செவிமடுப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் ஆம் என்று அவர் சொல்வதில்லை, செய்கிறேன் என்று சொல்வதில்லை. சில காரியங்களை தடை செய்கிறார், சில காரியங்களை தள்ளி போடுகிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம். பாருங்கள், அங்கே தாவீது பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார். அந்த குழந்தைக்காக தாவீது அநேக நாட்கள் அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். 7 நாட்கள் அவன் அழுது புலம்பினான். ஆனாலும் கூட அந்த குழந்தையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த குழந்தை மரித்து போனது. அப்பொழுது தாவீது என்ன செய்தான்? என்னுடைய குழந்தை, நான் இவ்வளவாக அழுது புலம்பினேன், நான் உபவாசம் இருந்தபொழுதும் என் குழந்தையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டதினாலே நான் ஆண்டவர் மீது கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல அவன் எழுதி வைத்திருக்கிறானா? சங்கீதங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய வெறுப்பை காட்டியிருக்கிறானா? அப்படி தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படவே முடியாது. ஒரு கட்டத்திலே கூட தேவன் அவனுக்கு மறுத்த காரியங்களை குறித்து அவன் துக்கப்படவே இல்லை. உடனடியாக அவன் என்ன செய்தான்? அவன் சவரம் பண்ணி, அவன் குளித்து, அவன் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். பாருங்க, எவ்வளவாக ஆண்டவர் மீது சார்ந்திருக்கிற வாழ்க்கையை தாவீது மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்கணும். அவன் விண்ணப்பம் பண்ணினான். அது தேவனுடைய சித்தத்தில் இல்லாத காரியமாக இருந்தது. அது இல்லை உனக்கு என்று அவர் சொல்லப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தாவீதுக்கு இருந்தது. ஆகவே தான் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்கு பிரியமானவராக இருக்க முடியுமா? அப்படி பிரியமானவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கலாக இருப்போம். கேட்பதே தவறு என்று நான் சொல்லவில்லை. நாம் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், சுயமாக சிந்தித்து கேட்கிறோம். ஆண்டவர் தடை சொல்லும்பொழுது, அதை ஒத்தி வைக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தாவீதை போல ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே ஒரு குறையும் காணாமல் அவன் தேவனை ஆராதித்தான் என்று பார்க்கும். ஏனென்றால் அவர் தேவன், அவர் முடிவை மாற்ற மாட்டார். நாம் தான் என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்றவாறு முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் எதை விரும்புகிறேனோ அதை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் மனிதர்கள், அவர் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தர் என்பது அவர் நாமம். அவருடைய திட்டத்திலும் தீர்மானத்திலும் ஒரு காரியத்தையும் அவர் மாற்றவே மாட்டார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கேற்றவாறு நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்தபொழுது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்,
ஆனாலும் சுத்தமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார் அல்லவா? அதைப்போல நமது ஜெபமும் காணப்பட வேண்டும். இந்த பாத்திரம், இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த பாத்திரம் நீங்க வேண்டுமானால் நீங்கட்டும், ஆனாலும் சித்தமே நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கை, ஒப்பு கொடுத்தலின் ஜெபம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக இல்லாதபடி தள்ளியது நிமித்தமாக அங்கே சாமுவேல் அழுது புலம்புகிறார், துக்கமுகமாய் இருக்கிறார். ஆனாலும் கூட சாமுவேல் துக்கமாக இருக்கிறானே என்பதற்காக ஆண்டவர் ஒரு நாளும் முடிவை மாற்றவில்லை. அவர் தள்ளினது தான். சவுலை ராஜாவாக இராதபடி தள்ளினது தான். ஆனால் சாமுவேல் இடத்தில் அவர் பேசுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே, எம்மட்டுமாக நீ துக்கமுகமாய் இருப்பாய், எழுந்திரு என்று சொல்கிறார். உன் துக்கம் போதும், நீ ஜெபித்தது போதும், எழுந்திரு, காரியத்தை நடப்பி என்று சொல்கிறார். நான் சொன்னது தான், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நான் மாற மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னது தான் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே சாமுவேலும் கூட தன் துக்கத்தை விட்டு, சவுலுக்காக அழுது புலம்புவதை விட்டு எழுந்திருந்து அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் அனாதி தீர்மானங்களை நம்மை குறித்து வைத்திருக்கிறவர். இப்பொழுது ஒருவேளை நமக்கு துக்கமாக இருக்கலாம், நம் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்று துக்கமாக இருக்கலாம். ஆனாலும் கூட நம்மை குறித்துதான அனாதி தீர்மானங்களை அவர் வைத்திருக்கிறார். நமக்கு அவர் கொடுக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கேதுவான காரியம். அவருடைய நினைவுகள் எப்பேற்பட்ட நினைவுகள்? அது நன்மையான நினைவுகளாக இருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 46 9-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்னுடைய சித்தமே அங்கே நிலைநிற்கும் என்று வாசிக்கிறோம். நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய சித்தம்தான் அங்கே செய்யப்பட வேண்டும், அதுதான் நல்லது என்று சொல்லி பாருங்கள். 3 சந்தர்ப்பங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். ஆகவே தான் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, நான் பலகீனனாக இருக்கிறேன், இப்பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். For when I am weak, then I am strong என்று சொல்கிறார். நான் பலகீனனாக இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்பொழுது? அந்த பலகீனத்திலே ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து ஜெபம் பண்ணினாலும் அது தன்னை விட்டு எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய அனாதி தீர்மானத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை நாம் ஜெபிக்கலாம், நாம் கேட்கலாம். ஆனாலும் கர்த்தர் அநேக ஜெபங்களுக்கு நமக்கு என்ன செய்கிறார்? எஸ் என்று சொல்கிறார். அவர் பதிலளிக்கிறார். சரி மகனே என்று சொல்கிறார். கிருபையை பாராட்டுகிறார். ஆனாலும் கூட சில ஜெபங்களுக்கு அவர் விண்ணப்பங்களுக்கு சிலதை என்ன செய்கிறார்? தடை செய்கிறார். சிலதை பொறுத்திரு என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எந்த பதிலையும் ஏற்றுக்கொள்கிற நிலைமை, தன்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, அடம்பிடிக்கிற பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அடம்பிடிக்கிற பிள்ளைகள் என்றால் என்ன? ஒரு பொருளை கேட்டு, தகப்பனிடத்தில் கேட்டு, அது வாங்கி கொடுத்தால்தான் உண்டு என்று சொல்லி அடம்பிடிக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு பேரே அடம்பிடிக்கிற பிள்ளைகள். நல்ல பிள்ளைகள் அல்ல. அடம்பிடித்து அழுது புலம்பி காரியத்தை சாதிக்கிற பிள்ளைகள். தகப்பனுக்கு பிரியமாக இருக்குமா? இருக்காது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அடம்பிடிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சீடர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பரலோகத்தில் உன் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் அவருடைய சித்தம்
செய்யப்படுகிறது. ஆண்டவரே, பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படணும். நான் உம்முடைய சித்தத்தை செய்யும் கருவியாக நான் இங்கே இருக்கிறேன். என்னை உருவாக்கினவர் நீர். நான் உம்மை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் ஒரு கருவி. உம்முடைய சித்தத்தை செய்கிற கருவியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வண்ணமாக நாமும் கூட மாறத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம். அன்பும் கிருபையுமுள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். உம் சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். மனுஷீகத்திலே அநேக முறை ஆண்டவரே, பலகீனத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அநேக காரியங்களை கேட்கிறோம். அதற்காக சில சமயம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை முரண்டு பிடிக்கிறோம். ஆனாலும் கூட தயவாய் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தடை பண்ணுகிறீர். பிற்பாடு அதை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் தடை செய்தது நல்லது தான், அதை கொடுத்திருந்தால் நான் மோசமாக மாறியிருப்பேன் என்று சொல்லி நான் வருத்தப்படுகிற நிலைமைகளும் உண்டு. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்தார். ஜபத்திலே கேட்ட யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளவோம் என்ற அந்த காரியத்தை நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே உம்மை உறுதியாக பின்பற்றுவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிற கருவிகளாக என்னையும் எங்களையும் மாற்றும். ஆண்டவரே, நீர் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்கத்தக்கதாக, நீர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி ஆண்டவரே எல்லாம் எங்கள் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று சொல்லி ரோமருக்கு எழுதின 8:38 வாசிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையாக, எங்களுடைய ஜபங்கள் அர்ப்பணிப்புள்ள ஜபங்களாக காணப்பட நீதாமே உதவி ஒத்தாசை செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏழுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.